தேனி சங்கத்திலிருந்து நான் மணிகண்டன். இந்த பதிவு நம்முடைய தேனி சங்கத்தில் 11 குழுவில் ட்ராவல் பண்ணக்கூடியவங்கள நம்ம 2வது குரூப்பில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் எல்லா குரூப்லேயுமே வந்து மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணுறீங்க. நீங்கள் கிட்டத்தட்ட 2 வருஷ காலமாக அதில் பயணிக்கிறீங்க. நீங்கள் வந்து இந்த தொடர்ந்து வேறு வேறு குரூப்பில் போடக்கூடிய மெசேஜ், வேறு குரூப்புன்னா என்ன, மொத்தமே 2 குரூப்பு தான் ஆப்போசிட்டாக இருக்காங்க. ஒன்று சிவகாசியை சேர்ந்த சிவாஜி கணேசன், அப்புறம் சாத்தூர் போண்டா கோழி. இந்த 2 தான் வந்து எப்பயுமே கொக்கரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம். அவங்களுடைய பதிவெல்லாம் வந்து நமக்கு போட வேண்டாம். இப்போ நம்ம அதெல்லாம் கேட்குற நிலமையில இல்லை. ஏன் அப்படின்னா, கமிட்டிக்குள்ளே அங்கங்கே வேலை செய்கிறாங்க, தொடர்ந்து அப்டேட் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு நம்ம லிஸ்ட்டு கொடுத்துட்ருக்கோம், எங்கே என்ன வேலை செய்கிறாங்க, எவ்வளவு அந்த மாதிரியான விஷயங்களை வந்து தொடர்ந்து நம்ம அதில் பார்த்துட்டே இருக்கோம். அதனால் வந்து இந்த தேர்டு பார்ட்டி ஏதாவது மெசேஜ் போடுறாங்க, ஏதாவது நமக்கு ஆப்போசிட்டாக எழுதுகிறாங்க, ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா, நமக்கு எதுவுமே வந்து தொடர்ச்சியாக போட வேண்டாம். ஏன் அப்படின்னா, இதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம் பண்ணணும், இல்லைன்னா அமைதியாக இருக்கணும். 2 இல்லாமல் எப்பயுமே வந்து பேசிக்கிட்டே இருக்கிறது வந்து ஒரு வயசுக்கான முதிர்ச்சியே இல்லை அப்படிங்கிறத அதில் பார்க்க முடியுது. இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம், ஒரு கதையாக வந்து உங்களுக்கு பதிவிடுறேன். அதாவது ஒரு ஒரு கிராமத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து தர்மசாலைன்னு சொல்லி ஒருத்தவர் தினம் அன்னதானம் போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போ அன்னதானம் போட்டுகிட்டே இருக்கும்போது வானத்தை நோக்கி வந்து ஒரு பருந்து அதுக்கு இரையை தேடி ஒரு பாம்பை தூக்கிட்டு அப்படியே மேலே போயிட்டே இருந்திருக்கு. போயிட்டே இருக்கும்போது கீழே தர்மம் பண்ணுறதுக்கான நிறைய வேலைகள் நடந்துட்டு இருந்திருக்கு. அப்போது மேலே போகிற பருந்து தன்னுடைய கைகளில் வந்து ரொம்ப இறுக்கமாக அந்த பாம்பை தூக்கிட்டு மேலே போயிட்டு இருக்கும்போது, பாம்பு வலி தாங்காமல் என்ன பண்ணுது, அதனுடைய வாய் வழியாக விஷத்தை கக்குது. விஷத்தை கக்கும்போது அது டைரெக்டாக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்க போடக்கூடிய அந்த அன்னதானம் உணவில் வந்து பட்டு கலந்துருது. கலந்தோன்னே தர்மம் பண்ணக்கூடிய அந்த நல்ல உள்ளங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்பயும் போல் வழக்கம் போல் வந்து சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை சாப்பிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய பேர் டெத் ஆயிடுறாங்க. டெத் ஆனோன்னா அந்த நாட்டு அரசர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போதைக்கு இதை நிப்பாட்டிடுங்க அப்படி சொல்கிறாரு. அப்போது அதை நிப்பாட்ட சொல்கிறாங்க. நிப்பாட்ட சொன்னோன்னே மறுபடியும் இறந்தவங்கலாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கவலைப்படுறாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் அந்த கதை. கரும தேவதை வந்து என்ன பண்ணுறாங்க, இறைவன்ட்ட டைரெக்டாக போய் கேட்குறாங்களாம். ஒரு அன்னதானம் போட்டு நிறைய பேரை ஒருத்தவர் கொன்னுட்டாரு, இந்த பாவ கணக்கெல்லாம் வந்து அவர் மேலேயே எழுதிடவா அப்படின்ட்டு ஒரு கர்ம தேவதை வந்து கடவுள்கிட்ட கேட்குறாங்க. அப்போ கடவுள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எல்லா நிகழ்வுமே பார்த்துட்டே இருக்காரு. அப்போ அவர் சொல்கிறாரு, அவர் இது வரைக்கும் வருஷக்கணக்கில் தர்மங்கள் போட்டிருக்காரு, நிறைய பேர்த்துக்கு வந்து உணவு கொடுத்துருக்காரு. அதனால் வந்து இந்த கர்மாவை வந்து அவர் மேலே எழுத வேண்டாம், அது நல்லா இருக்காது, ஏதோ ஒரு ரூபத்தில் அது நடந்துருச்சே தவிர அதுக்கு அவர் பொறுப்பு இல்லை அப்படி சொல்லிட்டாரு. அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதே கர்ம தேவதை வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, சரி அப்போ மேலே இருக்கக்கூடிய தூக்கிட்டு போன பருந்து மேலே எழுதிடலாமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அது அதனுடைய உணவுக்காக தான் வந்து அந்த உணவை எடுத்துகிட்டு போகுது, அந்த பாம்பை மேலே எடுத்து தூக்கிட்டு போகுது அப்படி சொல்கிறாரு. அப்போ வந்து இதை பாம்பு மேலே எழுதிடலாமா அப்படின்னு கேட்குறாரு. அது மேலேயும் எழுத வேண்டாம், அது அதனுடைய இயல்பு, வாயில் விஷம் இருந்திருக்கு, வலி தாங்காமல் கக்கியிருக்கு, அது இங்கே வந்து சேரணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, அப்போ அது மேலே எழுத வேண்டாம். அப்போ இது யார் மேலே எழுதலாம் அப்படின்னு கேட்டால், வெயிட் பண்ணுங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரா கடவுள். அப்போ கர்ம தேவதை வந்து ஹோல்டு பண்ணி நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டினதுக்கு பிறகு நிறைய பேர் ரெகுலர் அந்த தர்மங்கள் வாங்கி வாங்கி அங்கே பல ஏழை எளியோர்கள் வந்து தொடர்ந்து கஷ்டப்பட்டுட்டே இருந்திருக்காங்க அந்த கிராமத்தில். அப்போ ராஜாவே மறுபடியும் பார்த்து, இந்த தவறு வந்து மறுபடியும் நடக்காத அளவுக்கு இதை நீங்கள் சரி பண்ணிக்கிங்க அப்படின்னு கூப்பிட்டு, அந்த ரெகுலராக தர்மம் பண்ணக்கூடிய சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த நபர்கிட்ட கூப்பிட்டு மறுபடியும் அந்த தர்மசாலையை வந்து ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அப்போ மறுபடியும் தர்மங்கள் நடந்துகிட்டே இருக்குது ரெகுலராக. அவங்க பண்ணக்கூடிய சர்வீஸ் எல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ரொம்ப முடியாத ஒரு 5 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வேறு ஊர்லேருந்து அந்த கிராமத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ கண்ணு தெரியாத பசி
அந்த அளவுக்கு அவங்களுடைய நிலைமை இருந்திருக்கு. அப்ப யாரோ சொல்லியிருக்காங்க, "இந்த இடத்துல ஒரு தர்மம் போடுறாங்க. நீங்க அங்க போய் சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அந்த வழியில வந்து போயிருக்காங்க. அப்போ ஒரு 4 பேர் அந்த தெருவுல உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. உட்காந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்ககிட்ட கேட்குறாங்க. கேட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, "ஐயா, இந்த பக்கம் ஏதோ ஒரு தர்மம் போடுறாங்களாமே, எங்கனால பணம் குடுத்து சாப்பிடக்கூடிய சூழ்நிலையில இருக்கு. கண்ணு தெரியாத பசி. அந்த வழி சொன்னீங்கன்னா, நாங்க போய் அங்க சாப்பிட்டுருவோம்" அப்படின்னு கேட்கும்போது, அந்த 4 பேர் அங்கனக்குள்ள உட்காந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, "நீங்க போங்க, தர்மம் சாப்பிடுங்க. ஆனா சாப்பிட்டா செத்து போயிருவீங்க. ஆ அதுக்கப்புறம் உங்க விருப்பம்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 4 பேர் அதே இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்ப வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, "என்னங்கடா இப்படி சொல்றாங்க? அப்போ அவங்க கொல்றதுக்கு தான் தர்மம் போடுறாங்க போல" அப்படின்ட்டு திரும்பி போயிர்றாங்க. அப்ப கடவுள் என்ன பண்றாருன்னா, மறுபடியும் அந்த கர்ம தேவதைய கூப்பிடுறாரு. இங்க வாங்கப்பா. நீ கேட்டல்ல, ஆ ஏற்கனவே முதல்ல ஒரு 4 கொஞ்சம் பேர் டெத் ஆனதுக்கு, அந்த கர்ம வினைய வந்து யார் மேல எழுதலாம் அப்படின்னு கேட்டல்ல. அங்க உட்காந்துருக்கானுங்க பாரு 4 பேரு. 5 பேர் வரைக்கும் உட்காந்துருக்கானுங்க இல்லையா? அவைங்க மேல இந்த கணக்கு எல்லாமே, இந்த பாவ கணக்கு எல்லாமே அவைங்க மேல எழுதிரு. இதுக்கு பொருத்தமான 5 பேர் இருக்கானுங்க. ஏன் அப்படின்னா, பசியோட வந்தவங்களையும் உள்ள விட அலோவ் பண்ணல. வெட்டியா உட்காந்து பேசி, தேவையில்லாத விஷயத்த ஒரு பிம்பத்த உருவாக்கி, மக்கள பூராமே குழப்பிட்டு இருக்கானுங்க. அவைங்க மேல அந்த கணக்கு எழுது. இது முழுக்க முழுக்க அவைங்களுக்கு போய் சேரட்டும் அப்படிங்கிற மாரி அந்த கதை வந்து முடியும். இந்த கதை நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒருத்தவங்க போராடுறாங்க, உழைக்கிறாங்க. அவங்களுக்கு புடிச்ச மக்கள வச்சு டிராவல் பண்ணி ஏதோ ஒண்ணு போயிட்டுருக்காங்க. ஒரு 5 டூ 10 பேர் உட்காந்து, ஒரு கிட்டத்தட்ட 1,00,000 பேருடைய வாழ்க்கைய கெடுத்துட்டு இருக்காங்க. கவனிச்சு பாருங்க. சொல்லக்கூடிய இதில முதல் லிஸ்ட்ல வரக்கூடியத இந்த பாவ கணக்குல எவன் வருவான் அப்படின்னா, இந்த சிவகாசியுடைய சிவாஜி கணேசன் இதில முதல் லிஸ்ட்ல வருவான். அவன் தான் அட்வொகேட் கமிஷனவே வந்து ஸ்டே வாங்கி, பெரிய பந்தாவா பேசி இன்னைக்கு 10,000 பேருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, திருமணத்துக்கு வழி இல்லாம, பேங்க் மீட்ட முடியாம, கம்பெனிய கொல்றேன்ற பேர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து நடு ரோட்டுக்கு இழுத்து விட்டவன் முதல்ல அவன் தான். அடுத்து இந்த சாத்தூர் போண்டா கோழி. அந்த ஆளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த ஆளுக்கு மண்டையில மசால் இருக்கான்னே தெரியாது. ஆனா ஜீரோ. யார்ட்டயாவது ஒரு அப்டேட்ட கேட்டு பைத்தியம் மாரி பேசிக்கிட்டே இருப்பாப்ல அந்த ஆளு. அந்த ஆள் வயசு கூடுதல் தான். அந்த ஆள பேசக்கூடாதுன்னு நெனச்சாலும், ரொம்ப அறிவு கம்மி. அந்த ஆள் லிஸ்ட்ல வைக்க முடியாது. இதெல்லாம் வந்து இவன் தான் இயக்குறான். இந்த சிவாஜி கணேசன் தான் எல்லாத்தையுமே இயக்கி, யாரையுமே வந்து அந்த அ எந்த நிலைப்பாட்டுக்கும் யாருக்கு அந்த தீர்வு குடுக்க விடாம வச்சிருக்கான். நம்ம தொடர்ந்து செய்றத செய்வோம். இந்த கதையும், இந்த கருத்து எதுக்கு சொல்ல வரோம் அப்டின்னா, நமக்கு வேணா இன்னைக்கு கொள்ள பேருடைய வாழ்க்கைய கெடுக்கிறது வேணா தெரியாம இருக்கலாம். நிச்சயப்படிக்கு அவங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். இதுல வரும். ஒரு ஒரு அவங்க பண்ண நன்மைக்கும், தீமைக்கான பலன் கண்டிப்பா அவங்க குடும்பமும் அவங்களும் அனுபவிப்பாங்க. இன்னைக்கு பணம் இருக்கு, நம்மனால எல்லாமே முடியும் அப்படிங்கிறதுனால, இருக்கக்கூடிய அனைவரையுமே சஃபர் பண்றதோ, சிரமம் கொடுக்கிறதோ, இந்த மாரி அ தூக்கி எதுலயாவது ஒண்ணுல போட்டுட்டு அத இழிவா பார்க்கறது, பெருமையா பேசுறதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா, அந்த 10 பேத்துக்குமேவும் ஃபாரின் சம்பளம், கவர்மெண்ட் வேலை பார்த்துருக்காங்க, மாசம் பென்ஷன் வருது. நல்லா ஒரு டெவலப்ல இருக்கவங்கனால தான், அந்த ஏழைகள பார்த்து கொக்கரிக்கிறது, சிரிக்கிறது, கிண்டல் பண்றது, அவங்களுக்கு அதெல்லாம் இருக்கிற வலிமையினால தான் அடுத்தவங்கள பார்த்து அந்த மாரி திமிரா நடந்துக்கிறாங்க. அதே மாரி எந்த செலவுமே அடிக்க முடியாம, எல்லா கஷ்டத்துலயுமே இருக்கவங்களுக்கு வந்து அந்த எண்ணங்கள் வராது. இவங்கலாம் வந்து பணங்காசோட வாழறதுனால, கீழ இருக்கக்கூடியவங்களுடைய கஷ்டங்கள் வந்து ஒரு 0 பாயிண்ட் கூட தெரியல. அந்த கதையும், இவங்களும் ஒண்ணு. கடவுள் கடைசில பாருங்க, இந்த 10,000 பேரு நாசமா இந்த 1,00,000 குடும்பம் எந்த சூழ்நிலைக்கு போகாம இருக்கிறது இந்த 10 பேர் மட்டும் தான். இந்த பாவ கணக்கு எல்லாமே வந்து இவைங்க அனுபவிப்பாய்ங்க. எப்படி இந்த நிறுவனத்த ஆரம்பிச்சு ஒரு 170, 160 டைரக்டரு எப்படி சுகபோகமா வாழ்றாய்ங்களோ, பாலா கமல் மொதற்கொண்டு எல்லாருடைய சூழ்நிலையையும், எல்லாருடைய வாழ்க்கையிலயும் மண்ணள்ளி போட்டுட்டு சுகபோகமா உட்காந்துருக்காய்ங்களோ, அதே நிலைமையில இந்த 10 பேரும். பணத்தினுடைய திமிரு, கடவுள் எல்லாமே குடுத்துருக்காங்க அப்படிங்கிற அகந்தை, அப்படி ஒரு மண்டக்கருவம், நம்ம என்ன போட்டாலும் நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு திமிருல தான் வந்து இந்த குரூப்பெல்லாம் சுத்திட்டு இருக்கு. வயசுக்கு மிஞ்சின ஒருத்தவங்கள திட்டக்கூடாது. மரியாதை குடுத்து தான் பேசணும். எல்லாத்தையும் அந்த மாரி நம்ம பேசிற போறது கிடையாது. நம்ம குழுவுல இருக்கக்கூடியவங்கலாம்
நம்ம வயசுக்கு மீறி பேசியிருந்தா அந்த வார்த்தை தவறா இருந்தா அ சாரி கேட்டுக்கிறேன். இருந்தாலும் இந்த மாரி ஜென்மங்கள வந்து என்ன சொல்றது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு மேலேயே தெரிய வரல. 300 கேஸ் போட போறோம், 200 கேஸ் போட போறோம், 250 கேஸ் போட போறோம் அப்படின்னு சொல்லி பெருமை பேசிக்கிட்டு ஒவ்வொரு ஆள்ட்டயும் 5000 கொடு, 10,000 கொடுன்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்காய்ங்க. ஒரு கேஸாவது செட்டில்மெண்ட்டுக்கு பேசியிருக்கீங்களா? ஒரு கேஸாவது செட்டில்மெண்ட் வாங்குறதுக்கு ரெடி பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டா எதுவுமே இல்ல. எல்லாமே 0. ஒவ்வொரு ஆள்ட்டயும் 10,000 கொடு, 20,000 கொடு, 30,000 கொடு இன்னும் வழக்கு போடணும். போட்ட வழக்கே 0ல கிடக்கு. இதுக்கு மேல அவிங்க கேஸ் போட்டு என்ன பண்ண போறாய்ங்க? எல்லாமே வந்து நிறுவனத்த எதுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல மக்கள பூராத்தையுமேவும் முழுமையா வந்து இன்னும் 20 வருஷம், 30 வருஷம் இந்த கேஸ் இப்படியே நிப்பாட்டுறதுக்கான வேலையெல்லாம் அவிங்க பண்றாய்ங்க. இனி எத்தன வருஷம் இருந்தாலும் அவைங்கனால சாப்பிட முடியும், தூங்க முடியும், எல்லா பொருளாதாரமும் இருக்கு. இல்லாதவங்களுடைய சூழ்நிலைய வந்து அவைங்க யோசிக்க போறதில்ல, கேட்க போறதில்ல. அவங்க மேல நம்ம குற்றச்சாட்டு வைக்கல. இதுதான் அவைங்க பண்ணிட்டுருக்காய்ங்க. இதுதான் இனிமேல் பண்ண போறாய்ங்க. யார் என்ன விமர்சனம் பண்ணாலும், அவனுக்கு என்ன மனசுல இருக்கோ, அதன்படி அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே அமையும். நம்ம அனைவரும் ஒன்று திரண்டு ஒரே நேர்கோட்டுல ஒரே மாரி பயணிப்போம். நிச்சயப்படிக்கு நம்பிக்கைக்கு உட்பட்டு ஒரு நல்ல தகவல் சொல்றேன். நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சார் இருக்கிற வரைக்கும், அனைவருக்கும் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது உறுதி. கண்டிப்பா அதில எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மிக வேகமா அந்த விஷயத்த பண்ணி முடிச்சுருவாரு. அதுக்கு கொஞ்சம் கால தாமதங்கள் ஆகும். இருந்தாலும் அனைவருக்கும் அவங்கவங்க எதிர்பார்த்த மன திருப்திக்கு கண்டிப்பா பண்ணி குடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அவர் ஒருத்தவர் இருக்கனால அவ்வளோ ஸ்ட்ராங்கா நம்புறோம். மத்தபடி எல்லாமே 0 தான். அதில எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யார் எதுவும் அப்படி செட்டில்மெண்ட்டுக்கெல்லாம் யார் எதுவும் பெருசா பண்ணல. அத தடுக்கிறதுக்கு தான் பல குரூப் இருக்காங்களே தவிர, அத வளர்க்கறதுக்கு எந்த ஒரு குரூப்பும் கிடையாது. அப்படிங்கிறத மட்டும் தெளிவுபடுத்தி புரிஞ்சுக்கோங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. அனைவருக்கும் நல்ல ஒரு தீர்வு வரும் அப்படிங்கிறது நம்பிக்கையோட இருக்கோம். அந்த நம்பிக்கையோட நீங்களும் எங்க கூட ட்ராவல் பண்ணுங்க. ஒரு மன அமைதியோட வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழுங்க. கஷ்டங்கள் கண்டிப்பா மீண்டு வரும் மக்களே. நன்றி, வணக்கம்.